பைபிள் இன்று வரைக்குமே மனிதர்களால் மாற்றப்படவில்லை அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் 1947 அன்று கும்ரான் கேவ் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த குகைக்குள் கண்டெடுக்கப்படுகின்றது. அதாவது ஒரு வாலிபன் தான் அதை பாக்குறாரு. அதுல நிறைய மேனுஸ்கிரிப்ட் கிடைக்குதுங்க. அந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது அதெல்லாம் 2200 வருஷத்துக்கு பழமையானது என்பது தெரிய வருகிறது. அதே சமயம் அதுல என்னெல்லாம் இருந்ததுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கிறிஸ்தவர்களுடைய வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து புத்தகங்களுமே இடம்பெற்றிருந்தது ஒரே ஒரு புத்தகத்தை தவிர, அதுதான் எஸ்தர் புத்தகம். அப்ப கண்டுபிடிச்ச அந்த பழைய ஏற்பாட்டை இன்னைக்கு இருக்கக்கூடிய பழைய ஏற்பாட்டோட கம்பேர் பண்ணும் பொழுது ஏறக்குறைய எல்லாமே ஒத்து போகுது. அதுல நம்மள இன்னும் ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மற்ற புத்தகங்கள் எல்லாமே ஒரு சில பாகங்கள் மட்டும் தான் கிடைச்சது. ஆனால் ஏசாயா அப்படிங்கிற இந்த புத்தகம் மட்டும் தான் முழுமையா கிடைச்சிருக்கு. இந்த ஏசாயா புத்தகத்தில் தான் இயேசு கிறிஸ்துவை பற்றின அநேக தீர்க்க தரிசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் அவருடைய பிறப்பு மற்றும் நம்மளுடைய பாவத்திற்காக அடிக்கப்படுவது, பின்பு அவருடைய இரண்டாவது வருகை, இந்த அனைத்து தீர்க்க தரிசனங்களும் இன்று இருக்கக்கூடிய வேதாகமத்தில் நிறைவு பெற்றிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அது எங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, புதிய ஏற்பாடு மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான், அப்போஸ்தலர் நடவடிக்கை, ரோமர், இந்த புத்தகத்தில் எஸ்ஐயா தீர்க்க தரிசனங்கள்ல அநேக தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அதுல இருக்கக்கூடிய முக்கியமான தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாவத்திற்காக மரித்தது. அது நம்மளுடைய வேதாகமத்தில் இருக்கக்கூடிய புதிய ஏற்பாட்டில் நிறைவு பெற்றதுதான் நம்மளுடைய விசுவாசத்தை நிலைநிறுத்தக்கூடிய ஒன்றா இருக்கு. சோ யாராவது உங்களுடைய புத்தகம் மனிதர்களால் மாற்றப்பட்டிருக்கு என்று கூறினால் கவலைப்படாதீர்கள். 2000 வருஷத்திற்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நம்மளுடைய புத்தகத்தில் நிறைவு பெற்றிருக்கு. இது ஒன்று போதும் நம்மளுடைய வேதாகமம் இன்று வரைக்கும் மாற்றப்படவில்லை அப்படிங்கிறதுக்கான ஆதாரம்.